ஈடியுடைய தவிர உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க திரு நாராயணன். இப்போ செந்தில் பாலாஜி மீது தொடுக்கப்பட்டிருக்கூடிய வழக்கு சார்ஜஸ் ஃபைல் பண்ணப்போ அவர் சொன்ன கருத்து அப்படின்றது முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை சொல்றாரு. உங்களுடைய கருத்து என்னது? அவர் குற்றம் செய்யாத நிலையில இது மாதிரி ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா கேஸ் அப்படின்றாரு. அதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். யார்? செந்தில் பாலாஜி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அவருடைய கட்சி தலைவரையே குற்றம் சாட்டி இருக்கிறார் என்றுதான் நான் சொல்கிறேன். அதுதான் நான் முதலே சொன்னேன். இல்ல, இந்த தமிழ்நாடு அரசு தான் ஈடியை டீல் பண்ணுதா? தமிழ்நாடு அரசு தான் ஈடியை டீல் பண்ணுதா? இல்லங்க, கொஞ்சம் புரிஞ்சுங்க. புரிதலுக்காக தான் நான் கேட்கிறேன் நானு. ஆமா சார், அதான் சார், அதான் நானும் சொல்றேன். உங்களுக்கு புரிய வைக்கிறதா நானும் சொல்றேன். அமலாக்கத்துறை நேரடியா இந்த கேஸ் எடுக்கல. அமலாக்கத்துறை தமிழக அரசு அல்லது தமிழக காவல்துறை போட்ட வழக்கின் அடிப்படையில தான் இந்த கேஸ் எடுத்த சிசோடியா வழக்குல தீர்ப்பு என்ன? இப்போ அதே மாதிரி சிசோடியா வழக்கு பொறுத்தவரை அதுவும் மதுபான கொள்கையினுடைய அந்த கேஸ் தான் தவிர தனிப்பட்ட முறையான அதுக்கு வழக்கு இல்ல. எல்லாமே அது லிங்க் பண்ணி தான் வருது. ட்ரையல் ஏன் நடக்கல? அவர் பேசி 30,000 வார்த்தைகள்ல சாட்சி நீங்க பேசும்போது அவர் அமைதியா இருந்தாரு. அவர் பேசிட்டு அவருக்கான வாய்ப்பு. நான் ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதத்தை தான் நீங்க தொடர்ந்து பேசுங்க. உங்களுக்கு நேரம் இருக்கு, நீங்க பேசுங்க திரு நாராயணன். உங்களோட கருத்து முன்வைங்க. சோ நம்மை பொறுத்தவரையில இது ஒரு பெயில். இது பெயில், அதாவது பெயில விடலாமா வேணாமான்றதுதான் இந்த இப்போ நாம டிஸ்கஸ் பண்ற விஷயம். ஆனால் நான் அதான் சொல்றேன், நேற்றைய முன்தினம் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட சவுக்கு சங்கரை விடுதலை செய்து நீங்க செஞ்சது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி தெளிவா நீதிமன்றம் சொல்லிருக்கு நேற்று. ஏன்னா இதையே நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. இதை விடவா இது மோசம்? அதை இன்னொரு நாள் நாங்க விவாதிக்கிறோம். குண்டர் சட்டம் தொடர்பாக நாங்க எல்லா காலத்திலும் விவாதிச்சிருக்கோம், நிறைய விவாதிச்சிருக்கோம், விவாதிக்க போறோம். அன்னைக்கு உங்களையே விருதுரா கூப்பிடுறேன், அன்னைக்கு நீங்க வாங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க, அதுல எந்த விதமான தடையும் கிடையாது. இந்த டிபேட்டுக்கு வாங்க நாராயணன். தேவப்பிரியன், இதுதான் உங்க பிரச்சனையே. நான் இந்த டிபேட்ல தான் இருக்கிறேன், ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்க மறுக்கிறீங்க. சொல்லுங்க. நான் கேட்கறது இது ஒரு பெயில், ஒரு சாதாரண பெயில். ஈடி கேஸ்ல பெயில், பிஎம்எல்ஏ பெயிலும் மற்ற பெயில் வேற. அவர் பிஎம்எல்ஏ பெயில பத்தி பேசட்டும். பேசி முடிச்சிட்டோம். நீங்க சொல்லுங்க நாராயணன். அவருக்கு ரொம்ப பேசணும்னு ஆசையா இருக்குது போல இருக்கு. தாராளமா நீங்க பேசுங்க. நீங்க உங்க கருத்து நீங்க சொல்லுங்க. அவர் கருத்து நான் சுற்றுல பேசுங்க. நான் உங்களிடம் ஒப்புக்கொண்டதை விட 2 நிமிடங்கள் அதிகம். நீங்க கருத்தை சொல்லுங்க, நேரடி வாங்க. என்னை பொறுத்தவரையில இது ஒரு பெயில். ஆனால் குண்டர் சட்டம் மட்டுமல்ல, உங்க வாய்ப்பு வரும்போது கருத்தை சொல்லுங்க. குண்டர் சட்டம் மட்டுமல்ல, ஒரு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட அந்த விவகாரத்துல 2 அமைச்சர்கள் சிட்டிங் மினிஸ்டர்ஸ் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டது தவறு. எப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படக்கூடாது என்பதற்கு இது உதாரணம். எப்படி லஞ்ச ஒழிப்பு துறையும் அதாவது காவல்துறையும் அரசும் சேர்ந்து எப்படி மோசடி பேசி முடிச்சிட்டோம். திரு நாராயணன், என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. 2020 ஒரு நிமிஷம் தேவைப்படுது. என்னுடைய கேள்வி எளிமையானது. என்னுடைய கேள்வி வாங்கிக்கோங்க. செந்தில் பாலாஜி குற்றம் செய்யாத நிலையில் தன் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு அப்படின்ற கருத்தை சொல்லி அதுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்போது முதலமைச்சராக இருந்தது யார்? நான் சொல்றேன் கேளுங்க சார். மு.க. ஸ்டாலின் அவர்களும் பதில் சொல்லணும். ஏன்னா அவரு தான் கவர்னர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி அதிமுக அரசு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பதில் சொல்லிட்டு கேளுங்க. அதனால தான் சொன்ன அதிமுக கேளுங்க. செந்தில் பாலாஜி ரொம்ப நல்லவர் தானுங்க, அவர் தான் சொல்றாரு, கேளுங்க. நீங்க பிஜேபியே கொண்டு வரீங்க இதுல தான் நான் கேட்கறேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு, புகார் கொடுத்தது யாரு, எதன் அடிப்படையில் புகார் கொடுத்தாங்க, யார் கடத்தல்காரர் சொன்னாங்க, யார் மோசடி பேர்? பிஜேபி உள்ள வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் சொல்றேன் காரணம் என்ன, நான் சொல்றேன் அமலாக்கத்துறையுடைய செயல்பாடுல பாஜக அரசுடைய தலையீடு இருக்கு அப்படின்றதான் குற்றச்சாட்டு. அதனாலதான் பாஜக கேட்கிறோம். நான் அதுதான் சொல்றேன். அந்த குற்றச்சாட்டு சொல்றவங்க யாருன்னு கேக்குறேன். இவர் ஒரு மோசடி பேர் வழின்னு சொன்னவரு அவர் சொல்றாரு. இவங்க ஆள் கடத்தல்காரர்னு சொன்னவங்க அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்கள முதல்ல வாபஸ் வாங்க சொல்றாங்க. தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சிருங்க. சரி, அப்படிப்பட்ட ஒரு நபரை அமைச்சராக்கி அழகு பார்த்துக்கிறாங்கல்ல, அதுக்கு அவங்க வாபஸ் வாங்கிட்டா அமலாக்கத்துறை வாபஸ் வாங்கிடுமா? இது என்ன லாஜிக்? இது லாஜிக் இல்லையே. இது லாஜிக் இல்லையே சார். இல்லங்க, எது லாஜிக்? நீங்க பேசுறதா லாஜிக்கே இல்ல.
ஏன்னா அமலாக்கத்துறை நேரடியாக நீங்க தானே சார் சொன்னீங்க அவங்க மன்னிப்பு கேட்கணும் இவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுக்கூர் ராமலிங்கம் சொன்னார் பாருங்க, அந்த இதுல வந்து நோட்டீஸ்ல ஜாதி பேர் போட்டுன்னு தமிழ்நாடு போலீஸுடைய எஃப்ஐஆர் அது போட்டிருந்துச்சு, அதை அப்படியே எடுத்து அமைச்சிருக்காங்க. அப்ப மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் அதையும் சொல்லிருக்கணும். அது அமலாக்கத்துறை சொல்லிருக்கணுமே சார், அமலாக்கத்துறை விளக்கம் கொடுத்திருக்கணும்ல சார். அதான் சார் எல்லாம் அமலாக்கத்துறை தெளிவா விளக்கம் நீங்க பாக்கல. அதுக்கு நீங்க எஃப்ஐஆர் இப்ப எஃப்ஐஆர் போடுற அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு இருக்கு. நீங்க தமிழ்நாடு போலீஸ் போட்ட இத எடுத்து போறீங்க. சரி, அவர் பேசி முடிச்சிட்டோம். மதுக்கூர் அமலாக்கத்துறை பேஸ்ட் ஆன் எஃப்ஐஆர் அப்படிதான் ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸுடைய எஃப்ஐஆர் வச்சுதான் அமலாக்கத்துறை போவாங்க. இந்த பெயில் பொறுத்தவரைலாம் பெயில் இஸ் ஏன் அந்த அமலாக்கத்துறை இந்த வழக்கை வாபஸ் வாங்குனீங்க? இல்ல ஒரு எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்றது தொடர்ந்து ஏன் அந்த வழக்கை வாபஸ் வாங்குனீங்க? திரு நாராயணன் என்கிட்ட இன்னொரு கேள்வி இருக்கு. 2022 230 அப்பீல் இந்த PML ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. எல்லா மனுவையும் தள்ளுபடி செய்யறாங்க. அன்னைக்கு இந்த சட்டம் தன்னுடைய கடமை செய்யணும் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அதுல முக்கியமா அமெண்ட் பண்ணப்பட்டது செக்ஷன் 19 செக்ஷன் 50. இன்னைக்கு அது ரெண்டுக்குமே கேள்விக்குள்ளாக்கி இருக்க உச்சநீதிமன்றம் அவங்களுடைய பவரை கர்டைன் பண்ணக்கூடிய நிலைமைக்கு உச்சநீதிமன்றம் கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வருஷம் கண்காணித்து பார்த்து அவங்களுடைய செயல்பாடு சரியில்லைன்றதுனால இந்த கருத்து இந்த முடிவுக்கு உச்சநீதிமன்றம் இல்லைங்க. ஒவ்வொரு கேஸ்லயும் பாத்தீங்கன்னா இப்போ தேவப்பிரியன் என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு நான் சொல்றேன் கோர்ட்ல நீதிபதி கிட்ட. நீதிபதி என்ன கேட்பாரு, தேவப்பிரியன் ஏன் நீங்க நாராயணன் அடிச்சீங்கன்னு கேட்பாரு. அதனால தேவப்பிரியனை பார்த்து நீதிபதி கண்டித்தாருன்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? அதுக்கு தேவப்பிரியன் பதில் சொல்லுவார். சோ கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் கோர்ட் அப்சர்வேஷன்ஸ் சார், இது தேவப்பிரியன் நாராயணனுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்ல. உச்சநீதிமன்றம் சொல்லும்போது இந்த 5906 கேஸுக்கும் பொருந்தது. 5906 கேஸுக்கு பொருந்தும். நாராயணனுக்கும் தேவப்பிரியனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லங்க. நான் சொல்றது ஒரு கோர்ட்டுடைய அப்சர்வேஷனை வச்சு ஜட்ஜ்மென்ட் தான் முடிவு பண்ணுச்சு. இல்ல இல்ல கோர்ட் அப்சர்வேஷன் இல்ல ஜட்ஜ்மென்ட். இந்திரகுமார் அவர் அவர் ஏன் சார் சும்மா அவர் பேச என்ன ஏன் புரிஞ்சிட்டே இருக்காரு? இல்ல இல்ல இந்திரகுமார் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். ஆமா நீங்க உங்களுக்கு வாய்ப்பு தரேன். வெயிட் பண்ணுங்க, ஒரு முழுமையா பேசுங்க சார். அவர் வந்து அப்சர்வேஷன் சொல்றாரு, ஜட்ஜ்மென்ட் அப்சர்வேஷன் சொல்றாரு. அவர் பேசி முடிச்சிட்டு அவர் பேசி முடிக்கட்டும். நீங்க பேசுங்க நாராயணன். நான் சொல்றது புரிஞ்சுங்க. ஜட்ஜ்மெண்ட்ஸ் வேற, அப்சர்வேஷன்ஸ் வேற. ஒவ்வொரு கோர்ட்ல ஒரு கேஸ்ல ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரும், அப்சர்வேஷன் வரும். நான் கேட்டதெல்லாம் ஒண்ணுதான். இது பெயில். இன்னைக்கு இந்த பெயில் விஷயம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். பெயில்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. இதே உச்ச நீதிமன்றம் விடுதலை பண்ணிடுச்சா? இல்ல, பெயில்ல விட்டுருக்குது. எப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல என்னதான் கண்டிஷன் இருக்கா அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுங்க தெளிவா சொல்லிருக்குது. யாருக்கிட்ட? மணிஷ் சிசோடியா கிட்ட. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் குற்றவாளி இல்லைன்னா சொல்ல. ஆனால் குற்றவாளி இல்லை என்று சொன்னது தவறு. குற்றவாளி என்றும் நிரூபிக்கலைன்னு சொல்லிருக்காங்க. குற்றவாளி குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கலைன்னு சொல்லிருக்காங்க. இதுக்குதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி அவர் பேசுவார்ன்றதுனால தான். இல்ல இல்ல உங்க கருத்துக்களை சொல்லிருக்கீங்க. வாய்ப்பு கொடுங்க. உங்க கருத்துக்களை இல்ல உங்க கருத்துக்களை சொல்லிருக்கீங்க. சரவணன் சரி சரி ஓகே. குற்றவாளி நன்றி நன்றி. இல்ல இல்ல அடுத்த சுற்றுக்கு வர நாராயணன் அடுத்த சுற்றுக்கு வர நீங்க கருத்து சொல்லிருக்கீங்க. சொல்ல போறீங்க. நீங்க அடுத்த சுற்றுக்கு வர அடுத்த சுற்றுக்கு வர அவர் வந்து வெயில்ல தேவப்பிரியன் சொல்லுங்க. நான் 8:30க்கு கிளம்பணும்னு உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். சரி நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. சரி ஓகே. அப்புறமா நான் ஏதோ போயிட்டேன்னு நினைக்காதீங்க. 8:30 வரைக்கும் தான் சொல்லுங்க சொல்லுங்க. சரி ஓகே. இல்ல இல்ல அவரோட கருத்து வெயிட் பண்ணி அது முடிச்சிட்டு கேட்டுட்டு சரவணன் அவர்களே நேரம் குறைவா இருக்கு. சரவணன் சொல்ல போறேன் அப்படிங்கறத கேட்டுட்டு கிளம்புங்க. சரவணன் இன்னொரு 5 நிமிஷம் பொறுமையா சரவணன் கையை நீட்டினா முகம் மறைக்குது. கருத்துக்களை தயவு செஞ்சு சரவணன் கையை இறக்கு. கொஞ்சம் பேச அவர் பேசி முடிச்சிட்டோம். அது உங்களுக்கு வர சுருக்கமா சொல்லுங்க நாராயணன். சுருக்கமா சொல்லுங்க. பதிலே கேட்டு போயிடலாம். சரவணனுக்கு நான் 8:30 மணிக்கு எனக்கு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கு. சரி சுருக்கமா சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல, சரவணனுக்கு சொல்றதால அதனால நான் போய் தான் ஆகணும். அதனால மீட் இன் சம் அதர் டிபேட். நன்றி, வணக்கம்.